ஈஸியான பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு மேலே பேன் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 10 சின்ன வெங்காயம், 1/4 கப் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே 5 டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துட்டு 10 பல் பூண்டு, 1/4 கப் சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளியும் நல்லா பேஸ்ட் ஆக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா சுண்டுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது 1 கப் புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணியும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு குழம்பு நல்லா சுண்டணும் ஒன்று இறக்குனா அருமையான